ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. மரணத்தை மரணத்தினால் வென்று சொன்னபடியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்படிலாம் இருந்தார் என்று வாசிக்கிறோம். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவின் வல்லமையை பொழிந்திருந்தார். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மீது தூய ஆவியானுடைய வல்லமையை பொழிந்தருளினார். மட்டுமல்ல, கடவுளும் அவரோடு இருந்தார். அவர் அழகை துன்பத்தக்கூடிய எல்லாரும் சுகப்படுத்தி செல்லும் இடமெல்லாம் நன்மையிலே செய்து கொண்டு சொன்னார். எபிரேயர் 13:8 பிரகாரம் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இன்றும் அவர் நம்மோடு இருந்து நன்மை செய்வராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் ரோமர் 8:28 வாசிக்கிறோம். கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்கள் அனைத்திலும் கடவுள் பரிசுத்த ஆவியானவர் நன்மைக்கு எதுவாய் ஒத்துழைக்கிறார். ஆகவே அன்று இயேசு என்ன செய்தாரோ அதை தூய ஆவியார் வழியாக இன்றும் அவர் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இது. அந்த வெற்றியின் நாளையும் வெற்றிக்குரியவரையும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.